வணக்கம். அதாவது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அருணா கார்டியாக் மருத்துவமனை இருதய இரத்த குழாய் இது ட்ரீட்மெண்ட்டில் லேட்டஸ்ட் ஒன்று சிஎம்டி அப்படின்னு சொல்லுவோம், கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு டெஸ்ட் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம். இது என்னென்னா, அதாவது நான் முந்தைய சொல்லியிருக்கேன், இருதய மாரடைப்புகள் பல காரணங்கள் உண்டு. சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் மற்றும் பரம்பரைத்தன்மை, உடல் பருமன், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் சொல்லுவோம். இது எல்லாமே எப்படின்னா, இருதய இரத்த குழாய்களுக்குள்ள உள்ள எண்டோத்தீலியம்ங்கிற கோட்டிங்கை அஃபெக்ட் பண்ணி அதில் கொலஸ்ட்ரால் படிவு, அத்ரோஸ்க்ளெரோட்டிக் பிளாக் உண்டாக்கி அது வெடித்து மேஜர் குழாய்கள், அதாவது 400 மைக்ரானை தாண்டிய பெரிய இரத்த குழாய்கள், மேஜர் எபிகார்டியல் வெசல்ஸில் வர்றது ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு சார்ந்த நோய்கள். இதுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஏற்கனவே ஓசிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஓசிடி, லேசர் சிகிச்சைகள் மற்றும் ஆர்பிட்டல் அத்ரெக்டமி அதெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் லேட்டஸ்ட்டு. இப்போ இந்த மேஜர் எபிகார்டியல் வெசல் கடைசியாக கீழே சிறு இதாக பிரிஞ்சு 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 மைக்ரோ வெசல் 400 மைக்ரானுக்கு கீழே 100-150 மைக்ரான்களில் சிறுசாக பிரியும். அதுதான் மைக்ரோ வெசல்ஸ்னு சொல்கிறது. இந்த சிறிய நுண் இரத்த குழாய்களில் அடப்புகள் இருக்கலாம், இல்லை அந்த குழாய்கள் சுருங்கி விரிகிற தன்மையில் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அந்த நுண் குழாய்களுக்கு அப்புறமா தான் தசை இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் மேஜர் எபிகார்டியல் வெசல் என்று சொல்லக்கூடிய பெரிய குழாய்களாக இருக்கட்டும், இல்லை இந்த 400 மைக்ரானுக்கு குறைந்த மைக்ரோ வெசல்ஸ்ன்னு சொல்கிற நுண் குழாய்கள், இதை தாண்டி தான் இருதய தசைக்கு ரத்த ஓட்டம் வர முடியும். அதனால் மேஜர் இதில் வரக்கூடிய அடப்புகளை வைத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது. இந்த 100 பேருக்கு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணோன்னா 60 பேருக்கு மேஜர் எபிகார்டியல் வெசல்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். நெஞ்சு வலி இல்லை மாரடைப்புன்னு வர்றவங்க. இன்னும் சில பேர் நெஞ்சு வலின்னு வருவாங்க, ஆனால் அதில் 40% பேருக்கு ஆஞ்சியோகிராம் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் நார்மல், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். ஆனால் அவங்க நெஞ்சு வலியோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இந்த மைக்ரோ வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறனால, சிறிய நுண் இரத்த குழாய்களில் உள்ள பிரச்சனைகள்னால அவங்களுக்கு ரத்த ஓட்டம் போதுமானது தசைக்கு போகாது. அது அவங்களுக்கு ஒரு மார்வழியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் தேவைப்படாது. ஏன்னா மேஜர் எபிகார்டியல் பெரிய ரோடு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நல்ல பெரிய குழாய்கள் நல்லா இருக்குது. சிறிய இரத்த குழாய்களில் உள்ள அடப்புகளை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு உரிய மருந்துகள் இப்போ நிறைய வந்திருக்குது. அந்த மருந்துகளை சரியான முறையில் பயன்படுத்தினா அவங்க நெஞ்சுவலி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த கொரோனரி மைக்ரோவெசல்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டில் என்னென்னா, ஒரு வயர் இருதய இரத்த குழாயில் போடுவோம். அந்த இரத்த குழாய் டிப்பில் ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசரும் தெர்மிஸ்டர் என்று சொல்லக்கூடியதும் இருக்கும். இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் ப்ரெஷரை மெஷர் பண்ணி காட்டிடும். இந்த தெர்மிஸ்டர் நம்ம டெம்பரேச்சர் வேரியேஷனை வச்சு கொரோனரி ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய இரத்த குழாயில் உள்ள இரத்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கும். ஸோ இருதய ப்ரெஷர், கொரோனரி ஃப்ளோ ரிசர்வ், இந்த ஐஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய மயோகார்டியல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப்ஆர், இதை பேஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு சிறு குழாய்களில் அடப்புகள் இருக்கா, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எந்த வித மாத்திரை மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஐஎம்ஆர் வேல்யூ 25க்கு மேலே இருக்குது, சிஎஃப்ஆர் வேல்யூ 2.5க்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மைக்ரோவெசல் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு சில மாத்திரை மருந்துகள்லாம் இருக்குது பார்த்துக்கோ. நிக்கோராண்டில், பீட்டா பிளாக்கர், நைட்ரேட்ஸ், ஸ்டாட்டின்ஸ், இப்படி ஏற்கனவே உள்ள மாத்திரைகள் தான். இந்த மாத்திரைகளை சரியான இதில் கொடுக்கும் பொழுது அவங்க நெஞ்சொலி இல்லாமல் நல்லா இருக்க முடியும். மற்றபடி இந்த மைக்ரோவெசல்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் திரும்பியும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள், நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி செய்தல், 7 மணி நேரம் நல்ல தூக்கம், நேரத்துக்கு இது ரெஸ்ட் எடுக்கிறது, இதுவும் ரொம்ப அவசியம். அதுபோல் ரிஸ்க் ஃபேக்டர் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாக இருந்தால் வெறும் வயிற்றில் 90 to 110 இருக்கணும், சாப்பிட்ட பிறகு 140 to 180 இருக்கணும். ஆவரேஜ் A1Cன்னு சொல்லக்கூடிய கிளைகாசிலேட்டட் ஹீமோக்ளோபின் 7% கீழே இருக்கணும். ப்ரெஷர் 130-80 கீழே கண்ட்ரோலில் இருக்கணும். கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் 70 கீழே, டோட்டல் கொலஸ்ட்ரால் 180 கீழே, ஹெச்டிஎல்ங்கிற குட் கொலஸ்ட்ரால் 60க்கு மேலே. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், எடை பெருமன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். மூணாவதாக இந்த டெஸ்ட் பேஸ்டாக அவங்களுக்கு சில மாத்திரை மருந்துகள் கொடுத்தோன்னா அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் சில பேருக்கு மேஜர் கொரோனரி ஆஞ்சியோகிராம் நார்மல்னு சொன்னாலும் அவங்க நெஞ்சு வலிக்கு இந்த மாதிரி மைக்ரோவாஸ்குலர் ஆஞ்சினா காரணமாக இருக்குங்கிறத நம்ம இந்த லேட்டஸ்ட்டாக அருணா கார்டியாக் இது வரைக்கும் 8 பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கிறோம். பண்ணதில்
6 பேருக்கு அந்த ஏற்கனவே 2 பேருக்கு ஒன்றுமே இல்லை, நான் கம்ப்ளீட் நார்மல், ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனல், மீதி 5 பேருக்கு கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்றதுக்கு மாத்திரைகள் கொடுத்து அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே தான் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ஃப்யூச்சரில் தெரியும். இந்த தொழில்நுட்பம் வேறு யார்ட்டையாவது இருக்கா சார்? நம்மகிட்ட ஃபஸ்ட்டு இல்லை, இப்போ இங்கே மட்டும் திருநெல்வேலியில் நம்மகிட்ட மட்டும்.